ஸோ விக்ரம் இது வந்து லாஸ்ட் டேன்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பிகாஸ் கண்டிப்பாக மீட் அண்ட் மீட் டச் கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இருந்தாலுமே எப்பவுமே இந்த விக்ரம்காக இந்த வசந்த் எப்பவுமே இருந்தேன். வெரி ஹாப்பி ஃபார் யூ. நன்றி. தேங்க்யூ. So I got a good brother here. So I love him. கண்டிப்பாக டச் வரையும் போட்டுக்கிறேன். விஜய் டிவியில் வெற்றிகரமாக போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் மோதலும் காதலும். இந்த சீரியல் தொடங்கி ஒரு வருஷமான நிலையில் டிஆர்பி கம்மியான காரணத்தினால இந்த சீரியல் முடிவுக்கு வருது. இந்த சீரியலோட டைம் சேஞ்ச் பண்ணது தான் இந்த சீரியலோட டிஆர்பி கம்மியாகிறதுக்கு காரணம்னு சொல்லப்படுது. விக்ரம் வேதானு இந்த கேரக்டர்ஸ்ல சமீர் அண்ட் அஸ்வதி ரொம்ப சிறப்பாக நடிச்சிட்டு வந்தாங்க. நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்த இந்த சீரியல் எதிர்பாராத விதமாக முடிய போறது இந்த சீரியல் ஃபேன்ஸ் பலருக்குமே வருத்தம்னு தான் சொல்லணும். இந்த நிலையில நேற்று சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் எடுத்து முடிச்சிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் அண்ட் போட்டோஸை இந்த சீரியல் டீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த சீரியலை முடிக்கிறாங்க. இது சேனல் எடுத்த முடிவு, என்ன பண்ணுறது, எல்லாம் சூழ்நிலை, இதை கடந்து போவோம், வேற ஒரு ப்ராஜெக்டில் உங்களை சந்திக்கிறேன்னு இந்த சீரியலில் விக்ரம் ரோலில் நடித்த சமீரும் டிஆர்பியால் தான் இந்த சீரியலை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருந்தார். இந்த நிலையில தான் நேற்று இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எபிசோட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. மோதலும் காதலும் சீரியல் முடிய போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அந்த சீரியலை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.